ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பிஎல்டிசி சீலிங் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 29 வாட்ஸ் தான் பவர் கன்சியூம் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஎல்டிசி நீங்கள் சீலிங் ஃபேன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட 3 வெரைட்டி ஆஃப் பிஎல்டிசி சீலிங் ஃபேன் இருக்குது. 3 பிளேட், அதுக்கப்புறம் 5 பிளேட், 3 பிளேட் வித் எல்இடி லைட், வித்தவுட் எல்இடி லைட், அதுக்கப்புறம் வித் ரெகுலேட்டர் மாடல், வித்தவுட் ரெகுலேட்டர் மாடல். இந்தமாரி நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபேன் இருக்குது. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் வாரண்ட்டி இவங்களே கொடுத்துட்றாங்க. மற்ற ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம நார்மல் சீலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா 29 வாட்ஸ் கன்சியூம் பவர்னா அது. நம்ம நார்மல் சீலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் பவர் கன்சியூம் பண்ணும். இது பார்த்திங்கன்னா 29 வாட்ஸ் மட்டும்தான் பவர் கன்சியூம் பண்ணும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் மேக்ஸிமம் பர் இயருக்கு நிறையாவே எனர்ஜி சேவ் ஆகும். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அதை கூட உங்களுக்காக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதுக்கு ஜஸ்ட் வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இந்த ஃபேனுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபேன் இருக்கும். ஃபேனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைப் இருக்கும்ல, அந்த இரும்பு பைப்பு அதை கொடுத்துருவாங்க. நல்லா ப்ரீமியமான குவாலிட்டியில் சூப்பராக தான் இருக்குது. நார்மல் சீலிங் ஃபேன் வாங்கினீங்கனாலே இது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதேமாரி தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் ஒரு பேட்ரி இருக்குது, டிபிள்ஏ பேட்ரி. இது வந்து எதுக்குன்னா நம்ம ரிமோட்டுக்கு சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ரிமோட் கேஸை வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டை நீங்கள் எங்கேயோ வாலில் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிமோட்டை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரிமோட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மற்ற ஏதாவது கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. நார்மல் சீலிங் ஃபேனில் ரிமோட்டெலாம் இருக்காது. இந்த சீலிங் ஃபேனில் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கேசிங், அதுக்கப்புறம் மேலேயும் கீழே அந்த பைப்பில் ஒயர் தெரியாமல் இருக்கிறதுக்கு கேசிங் கொடுத்துருப்பாங்களா, அது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி லப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம அழுத்தினா கூட நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்தமாரி ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. கனாஜ் பிஎல்டிசி டெக்னாலஜி அப்படின்னு அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸோட மெயின் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் மெயின் மெட்டீரியலில். இது வந்து கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டர். இதுதான் பிஎல்டிசி சீலிங் ஃபேனோட மெயின் மோட்டர். மற்ற ஏதோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மற்ற பிராண்டு மாரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுவும் வந்து கம்பேரிசன் பார்க்கலாம் மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா மற்ற பிராண்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, இது கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸில் இருந்துச்சு. ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். இதில் இன்புட் லைனும் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் லைனும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் பண்ணியும் பார்த்தாச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபேனு. இந்த ஃபேனில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வியூ காட்டுறேன் பாருங்கள். ப்ரொப்பலர், அதுக்கப்புறம் மோட்டார், அதுக்கப்புறம் ரிமோட், இது எல்லாமே இவங்களே கொடுத்துட்றாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ப்ரொப்பலரை வந்து நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்பலர் வந்து நல்லா சூப்பராக ஃபினிஷிங்கில் இருக்கும். அது நம்ம நார்மல் ரெக்கை இருக்கும்ல, நம்ம நார்மல் சீலிங் ஃபேனில் இருக்கிற ரெக்கைக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கார்னர் எட்ஜெல்லாம் நம்ம ப்ரீமியமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ரோன் எப்படி இருக்குமோ ட்ரோனோட ஸ்ட்ராட்டஜி படியே இந்தமாரி ப்ரொப்பலர் இருக்கும். ட்ரோனில் சும்மா காற்று பிச்சுக்கிட்டு வரும்ல, அந்த அளவுக்கு ப்ரொப்பலர் வந்து நல்லா கார்னரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 1, ஸ்பீட் 2, ஸ்பீட் 6 வித் ரிமோட்டில் உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்பீடு உங்களுக்கு 6 வரைக்குமே பத்தலை. உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூஸ்ட்டும் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இதில் பல்காக ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ, இதோட கம்பெனி ஓனரே வீடியோ பேசணும், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இந்தமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் அப்லோட் பண்ண முடிஞ்சுன்னா நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணேன். உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.